என்ன மதிப்பெண்கள்? 6 மதிப்பெண்கள். நீங்க பாட்டிய ஸ்டேஜுக்கு கூப்பிடாம விட்டுட்டீங்க. மீண்டும் 6 மதிப்பெண்கள். 5 மதிப்பெண்கள். 30க்கு 17 மதிப்பெண்கள். தெலுங்கு மட்டுமே தெரிஞ்ச பொண்ணு தமிழ்ல பாடியிருக்கீங்க. அதை நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். ஒரு நல்ல எஃபர்ட். But what is the use of the effort? சோலோல இதுவரைக்கும் யாரும் மெட்லி பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகே, அண்ட் இதுவரைக்கும் யாரும் ஸ்வரம் அட்டெம்ப்டே பண்ணல. அட்லீஸ்ட் they have not risked the marks. ரொம்ப எங்களுக்கே கேட்கும்போது ரொம்ப கொடுமையா இருந்த பாட்டுக்கெல்லாம் 7 வந்தது இதுக்கு முன்னாடி. I'm not a big artist, I'm not a singer at least. 5, 6, 6. I don't know what to say. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லலாமா? இது பொதுவா இது ஒரு கேம் ஷோ. அவங்க நமக்கு 8, 9 கொடுக்கும்போது அதை சந்தோஷமா ஏத்துக்கிற நாம அவங்க கம்மியா மார்க் கொடுக்கும்போதும் அதை we should accept it with equal grace. அதுதான் ஒரு கலைஞருக்கு I feel அதுதான் அவங்களோட கடமை. இதை விட ஈஸியான சாங்ஸ் பாடி அசால்ட்டா மார்க் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. whether it be music or whether it be dance or whether it be acting, நமக்கு என்ன வருதோ அதை முயற்சி பண்ணி அதை சிறப்பா செய்யணும். அதுதான் முக்கியம். எனக்கு வராத மட்டும் நான் முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக நான் மார்க் எதிர்பார்க்க அது தப்பு. நான் as a senior artist I'm just expressing my opinion. I have nothing personal. பாராட்டுகள், நல்ல மதிப்பெண்கள் வாங்காமல் நீங்க 3வது இடத்துல நிக்கல. 4 performances முடிஞ்சு நீங்க 93 pointsல இருந்தீங்கன்னா அது உங்களோட முயற்சினால தான். இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கலன்னு அப்செட் ஆகாதீங்க. இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு, அதுல மீண்டும் முயற்சி செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா 5 கொடுக்கிற அளவுக்கு ஒண்ணு கொடுமையா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பேசாதீங்க. தயவு செஞ்சு சரிமா ஓகே உன்னால நல்லா பாட முடியல இந்த அம்மா வச்சுக்கோ, இந்த 5, 6, 6 இது நான் ஒத்துக்கிறேன். ஆனா எப்படி வர்ஸ்டான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் சொல்றேன், நான் மியூசிக் பேசிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். மியூசிக் சுத்தமா தெரியாதவங்க போய் சாமி இதெல்லாம் பாட முடியாது. டெஃபினெட்லி பாட முடியாது. பாக்குறவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் சொல்றது இல்ல என்னன்னா எடுக்கிறதுலயே எனக்கு மியூசிக் தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன், அது தெரியும். ஆனா 5 கொடுக்குற அளவுக்கு ஒன்னும் கொடுமையா நான் பாடவே இல்லை. இது பாக்குறவங்களுக்கு தான் தெரியும், கண்டிப்பா தெரியும். அண்ட் ஐ am so very vexed with the marks. எனக்கு